டிஆர் வந்து பயங்கர வைபு. அவருக்கு வந்து எப்படி சொல்கிறது, அதாவது சோர்வுங்கிறதே அவருக்கு கிடையாது. அப்படி ஒரு மனுஷன். எப்போவுமே வந்து ஒரு மாதிரி அப்படி இருப்பார் அவர். ஒரு புத்துணர்ச்சியோடையே இருப்பார் அவர். ஆமாம். நான்லாம் அவர்கிட்ட இருக்கும்போது அப்படியே பேசிட்டே இருப்பார். டக்குன்னு ஒரு பாட்டு அடிப்பார். டங்கு 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 டங்குன்னு அந்த காரில் சாஞ்சு அந்த இதில் பேனட்டில் அடிக்க ஆரம்பித்தாருன்னா கட்டாயமாக அங்கே சுற்றி உள்ளவங்களாம் ஆடணும். அப்படி இருக்கும் அது. அப்படி இருக்கும். அவரே டியூனு அப்படி இருக்கும். அவர் வந்து இந்த இன்டர்வியூவில் பண்ண அந்த மேனரிசம் அவர் பாடி காமிச்சது, அந்த இன்டர்வியூ எங்கேயோ அனிருத் பார்த்து அடடா இப்படி சூப்பராக ஒரு விஷயம் இருக்குன்னு அதை மட்டும் தனியாக தூக்கிட்டு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அதே மாதிரி அனிருத் வந்து ஹீரோவாக வரப்போகிறாரு, ஹீரோவாக மாறப்போகிறாருன்னு ரொம்ப நாளாக ஒரு டாக் ஒன்று இங்கே போயிட்டுருக்கு. ஆனால் இது வந்து ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி பார்த்தேன் நான். ஏன்னா அனிருத் வந்து அவ்வளவு அந்த இதை வச்சுட்டு ஆடுறது, அவருக்கு ஒரு ஸ்டைலை ஃபார்ம் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து அனிருத் ஒரு முழு நடிகராக மாறிக்கிட்டு இருக்காருங்கிறதையும் நமக்கு காட்டுது இந்த சாங்கு.